எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அஹிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பதுபடி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பற்றி இருக்கிற கமெண்ட்ரியில் அவர் சொல்றார். கீதை சொல்லி இருப்பதுபடி நாம் வாழ வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும். சத்தியத்தை கடைபிடிக்கணும், அஹிம்சையை கடைபிடிக்கணும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அஹிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பதுபடி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பற்றி இருக்கிற கமெண்ட்ரியில் அவர் சொல்றார். சுவாமி விவேகானந்தா, பெரிய மனிதர்கள் பாருங்க, எல்லோருமே கீதையை படிச்சுட்டு எல்லாரும் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தா அவர்கள் அவரும் கீதையை படிச்சுட்டு கமெண்ட்ரி எழுதுறார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க, பற்று இல்லாம ஒரு வேலையை செய்யறது. சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி ஒரு மனிதர். எந்த வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையின் மீது எதிர்பார்ப்பு, அந்த வேலையினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இதனால என்ன வெற்றி தோல்வி, இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் இருக்கும், தோல்வி கிடைச்சாலும் அது நரகமாகத்தான் தோன்றும். இதற்கு நிறைய விஷயங்கள் கீதையில இருந்து நம்ம ஆன்றோர்கள் சான்றோர்கள் நமக்கு சொல்றாங்க. நிஷ்கம கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கீதை பயன்படுத்துறாங்க. நிஷ்கம கர்மா, எந்த வேலையை செய்தாலும் கூட அதுல ஒட்டாம செய்யுங்க. பணக்காரனா இருக்கிறீங்க, தங்கத்தட்டில் சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க. நான் பணக்காரன், நான் தங்கத்தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒட்டிட்டீங்கன்னா தங்கத்தட்டும் நரகம்தான்.